மதரா உச்சிகா அந்த பேரை கேட்டவனே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது அனிமி சீரிஸ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் வில்லன் அப்படின்றது. மதரா வந்து ஒரு கம்ப்ளீட்டான வில்லனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவருக்கு இன்னொரு முகமும் இருக்கு. அவர் வில்லனா மாறினதுக்கான காரணம் என்னன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மதரா பிறந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உச்சியா கிளானும் செஞ்சு கிளானும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு ரத்தத்திலேயே குளிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. இப்படி இருக்கப்ப மதரா வந்து ஹசிராமாவை மீட் பண்றாரு. அப்ப ஹசிராமாவுக்கு மதரா உச்சியா கிளான்னு தெரியாது, நம்ம மாதராவுக்கு ஹசிராமா செஞ்சு கிளான்னு தெரியாது. ஒரு இடத்துல இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாவும் மாறிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே தனியா போறத பார்த்து இவங்க வீட்டுல இருந்து வந்து பார்த்தா பகையாளு ரெண்டு பேருமே பங்காளியா மாறிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த பெத்தவங்க ரெண்டு பேரும் சண்டைக்கு இறங்க பங்காளிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டு நம்ம மதரா வந்து கடைசியா போகும்போது நம்ம ஹசிராமாவை பார்த்து இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது ஹசிராமா, நம்ம சந்திக்கக்கூடிய இடம் இனிமே போர்க்களமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. இந்த இடத்துல கூட நம்ம மதரா வந்து ஒரு கெட்ட எண்ணத்துல நம்ம ஹசிராமாவை பார்த்து அதை சொல்லியிருக்க மாட்டாரு. அவர் பரம்பரை பகை அப்படின்ற ஒரு காரணத்தினால மட்டும் தான் சொல்லியிருப்பாரு. எந்த இடத்துல ரொம்பவே ட்ரிகர் ஆகுறானா இப்படியே ஒரு சில வருஷங்கள் போயிட்டு இருக்கும்போது எப்பயும் போலமே ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. நம்ம ஹசிராமாவும் மதராவும் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது செஞ்சும் மதராவோட தம்பியும் தனியா போய் கத்தி சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. கத்தி சண்டை போடும்போது என்ன நினைச்சாரோ தெரியல இந்த டோபிராமா, நான் தலையில தான் குதிப்பேன் ஃப்ளையிங் ரேஞ்சர் யூஸ் பண்ணி மதராவோட தம்பியை முடிச்சு விட்டுருப்பாரு. இதை பார்த்த மதரா முழுசா ட்ரிகர் ஆகி இனிமே உங்களுக்கு எல்லாம் எவனுக்குமே கருணை காட்ட மாட்டேன்டா, உங்க இனத்துல எவனை பார்த்தாலுமே கண்டிப்பா போட்டு தள்ளியே திருவேன் அப்படின்னு கங்கனை கட்டிட்டு சுத்தி இருப்பாரு. செத்து போன தன்னோட தம்பியை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு அவனோட கண்ணை எடுத்து இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு கொடூரமான பவரோட கொலவெறியோட கிளம்புறாரு அடுத்த பேட்டிலுக்கு நம்ம மதரா. என்ன மதரா இந்த அளவுக்கு கொடூரமான பவரை வச்சுக்கிட்டு சண்டைக்கு போயிருந்தாலும் நம்ம ஹசிராமா கையால ஒரு இடத்துல டிஃபீட் ஆகிறாரு. நம்ம டோபிராமா குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி கத்தி எடுத்துட்டு வந்து நம்ம மதராவை கொல்ல பாரு அப்படின்னு இதை கேட்ட ஹசிராமா ரொம்பவே ட்ரிகர் ஆகி டோபிராமா ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு ஓடிரு, உங்களோட சுண்டு வேர்ல கூட அவன் மேல படக்கூடாதுன்னு இருப்பாரு. இதுக்கு மதராவும் இப்பவே உன் கையால என்ன கொன்று ஹசிராமா, இல்லனா திரும்பி வந்து நான் உங்க எல்லாரையுமே கொல்லுவேன், அதுலயும் குறிப்பா உன்னோட தம்பியை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருப்பாரு. உடனே ஹசிராமாவும் மதராவை பார்த்து நீ சமாதானமா போகணும்னா நான் என்ன பண்ணணும் மதரா அப்படின்னு கேட்டு இருப்பாரு. அதுக்கு நம்ம மதராவும் ஹசிராமாவை பார்த்து உன்னோட தம்பியோட உயிரை எனக்கு கொடுத்துரு, என்னோட தம்பியோட சாவுக்கு நான் ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லி இருப்பாரு. அதுக்கு நம்ம ஹசிராமாவும் என்னதான் இருந்தாலும் அவனோட தம்பி, அவனோட உயிரை வந்து என்னால கொடுக்க முடியாது, உனக்கு தேவை ரிவெஞ்ச் தானே, என்னோட உயிரை எடுத்துக்கோ அப்படின்னு அவரோட கத்தி எடுத்து அவரே குத்திக்க போயிருப்பாரு. அப்ப நம்ம மதராவும் மனசு மாறி நம்ம ஹசிராமாவை தடுத்திருப்பாரு. ரொம்ப நல்லவன் ஹசிராமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே மறுபடியும் சேர்ந்து தான் லீஃப் வில்லேஜே கிரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் எல்லா கிளானையுமே சேர்த்து ஒரே வில்லேஜா மாத்தி வச்சிருந்திருப்பாங்க. இப்ப நம்ம ஹசிராமா என்ன பண்றாருன்னா வில்லேஜ் லீட் பண்றதுக்காக ஒரு ஹெட் வேணும்ல, அதுக்காக நம்ம மதரா வந்து ஹொகேகேவா போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்திருப்பாரு. இதை வந்து நம்ம டோபிராமா கிட்டயும் மதரா கிட்டயுமே சொல்லி இருந்திருப்பாரு. இப்பதான் நம்ம டோபிராமா கிறுக்குத்தனமான ஒரு வேலையை செய்யறோம். இருந்தாலும் ஒரு உச்சியா கிளான் மெம்பர் வந்து நம்மளுக்கு லீடரா இருக்கிறத என்னால ஏத்துக்க முடியாது, மக்களே அதை முடிவெடுத்துக்கிட்டோம் அப்படின்னு மக்கள் கிட்ட ஓட்டிங் எடுத்திருப்பாங்க. இந்த ஓட்டிங்ல வந்து நம்ம ஹசிராமா செஞ்சுவ ஃபர்ஸ்ட் ஹொகேகேவா தேர்ந்தெடுத்துறாங்க நம்ம லீஃப் வில்லேஜோட மக்கள். அதை கூட நம்ம மதரா வந்து சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறமும் டோபிராமா வந்து சும்மா இல்லாம உச்சியா கிளான் மெம்பர்ஸை வந்து ஒரு டாப் பொசிஷன்லயே வைக்காம எல்லாரையுமே ஒரு அடிமட்டத்திலேயே வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிருந்திருப்பாரு. இதெல்லாம் பார்த்தா நம்ம மதரா வந்து நமக்கு மரியாதை கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, நம்ம கிளான்ல இருக்கிற எவனையுமே மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்பவே வெறியில் இருந்திருப்பாரு. இந்த மாதிரி ஆல்ரெடி வெறுப்புல இருந்த மதரா கிட்ட எரிய நெருப்புல எண்ணெயை ஊத்தின மாதிரி நம்ம பிளாக் ஜெட்ஸ் வந்து பெருசா கொளுத்தி விட்டே போயிரும். தலைவனை வந்து பிளாக் ஜெட்ஸ் மொத்தமாவே மலிபுலேட் பண்ணிருது. இந்த இடத்துல மதரா ஹசிராமா கிட்ட போய் இனிமே நம்ம ஒன்னா இருக்கிறது வந்து நமக்கு செட் ஆகாது, என்னோட கிளானோட நல்லதுக்காக நான் இனிமே வேற பாதையில பார்க்க போறேன், நான் போறதான் தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் ஃபைனல் பேட்டில் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே ஆரம்பிக்குது. இந்த பேட்டில் கிட்டத்தட்ட 3 நாள் ராத்திரி பகலா நடந்திருக்கும். என்னதான் நம்ம மதரா இந்த அளவுக்கு பவரா இருந்தாலும் நம்ம ஹசிராமா வந்து கடைசியில நம்ம மதராவை டிஃபீட் பண்ணிருப்பாரு. இந்த இடத்துல ஹசிராமா வந்து மதரா இறந்துட்டாருன்னு நினைச்சிருப்பாரு. ஆனா மதரா இசனாக்கி யூஸ் பண்ணி திரும்ப உயிரோட வந்திருப்பாரு. உயிரோட வந்தது மட்டும் இல்லாம திரும்பி வந்தது மட்டும் இல்லாம பல கொடூரமான வேலைகள் எல்லாம் பார்த்து வில்லனேசத்தோட உச்சத்துக்கே போயிருப்பாரு மதரா. இப்படிதான் நம்ம மதரா வந்து முழுசா வில்லனாவே மாறி இருந்திருப்பாரு. என்னதான் இவ்வளவு பெரிய வில்லனா மாறினாலும் கடைசியில 4th கிரேட் நிஞ்சா வரல சாகும்போது கடைசி வரைக்கும் நீ செஞ்சதான் கரெக்ட் ஹசிராமா, நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு மனம் திருந்தி தன்னோட உயிரை விட்டுருப்பாரு நம்ம மதரா உச்சிகா. சரி இப்போ உங்க டிசிஷனுக்கே விட்டுருவோம், மதரா நல்லவனா கெட்டவனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மதரா மட்டும் தான் இப்படியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, நம்ம நருட்டோ சீரிஸ்ல இருக்கிற முக்காவாசி வில்லனுங்க வந்து இப்படிதான் இருந்திருப்பாங்க. அவங்க போன பாதை வேணா தப்பா இருந்திருக்கலாம், ஆனா அவங்களோட நோக்கமும் அவங்களோட மனசும் வந்து ரொம்பவே சுத்தமா தான் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட உங்களோட லைஃப் ஸ்டோரி வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா யாரை பத்தி போடலான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கு அதிக லைக் வருதோ அவங்கள பத்தி நாங்க அடுத்த வீடியோல போடுறோம். அது சரி இத்தனை நாளா எங்கடா போன வீடியோ போடல பைத்தியக்காரா அப்படின்னு கேட்கறது வந்து எனக்கு புரியுது. அதுக்கு காரணம் காலேஜ் எங்களோட கையை கட்டி போட்டுருச்சு, அதுவும் எக்ஸாம்ங்கிற முடிச்சு. இதுக்கு மேல தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோ வந்துகிட்டே தான் இருக்கும். உங்களோட சப்போர்ட்டை மறக்காம எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்க கொடுப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எங்களோட ஆசைக்காக கீழே இருக்கிற சிவப்பு கலர் பட்டனை தட்டி விட்டு அப்படியே ஒரு லைக்கை போட்டு விட்டு போயிருங்க.